வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி எல்லாம் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு முஸ்லீம் கல்யாணம் நடக்குது. அங்கே ஒரு இந்து போகிறாரு சாப்பிட்றதுக்கு, ஏதோ கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு கல்யாண சடங்கு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வர்றாரு. சாப்பிட்ற வரிசையில் ஒரு வயதானவர் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த வயதானவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க, பிரியாணி வச்சுட்டாங்க. வச்சதை பார்த்துட்டு அவர் சாப்பிடாமலே இருக்கார். இந்த பக்கம் போனார் இல்லையா, இவர் வந்து இந்த பெரியவரை பார்த்து, ஏங்க நீங்கள் சாப்பிடாமல் அப்படியே இருக்கீங்க அப்படின்றாரு. இல்லை இல்லை, நான் மட்டும் சாப்பிட்டா போதாது, என்னுடைய மனைவி இருக்காங்க, மனைவிக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், இந்த சாப்பாட்டை அப்படியே கட்டிக்கிட்டு போகணும், அதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, மனைவி வந்தாங்களா, மனைவி எங்கே இருக்காங்கன்றாரு. மனைவி வந்து வெளியில் இருக்காங்க அப்படின்ற சொல்கிறாரு. இப்போ மனைவி வெளியில் இருக்காங்களா, அவங்களையும் கூப்பிட்டு வர வேண்டியதுதானே அப்படின்னு கேட்குறாரு அவர். இல்லை, அவங்க வந்து சரியான ட்ரெஸ் இல்லை, கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருக்குது, மண்டபத்தில் அவங்களை விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு தெரில, அதனால தான் அவங்கள உட்கார வச்சுட்டு வந்தேன் அப்படின்னுவார். அப்படியா, சரின்ட்டு என்ன பண்ணுவார், அந்த இவருக்கு தெரிஞ்ச அந்த இவர் தெரிஞ்சவர் தானே அந்த கல்யாணத்துக்கு போனவர், அவருடைய நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லுவார் இந்த விஷயத்த. உடனே அவர் வந்து அந்த சமையல்கார்ட்ட சொல்லி நல்லா நிறையா சாப்பாடு போட்டு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு அழகாக வாழை இலையை வச்சு அழகாக கட்டி அவர்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்துட்டு இதை கொண்டு போய் மனைவிகிட்ட கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னுவார். சரி, இருந்தாலும் நம்ம பார்க்கலாமே, அவங்கள எப்படி தான் இருக்காங்க பார்க்கலாமேன்ட்டு இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்துட்டு தான் போகிறாரு. போய் பார்த்தா அந்த வயசான அம்மா ரொம்ப கண்ணெல்லாம் சுருங்கி போய் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்கள விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது அவங்க குழந்தைங்களாம் இல்லையான்றாரு. இல்லை, எனக்கு 2 பையன் 2 பொண்ணு அவங்களாம் இருக்காங்க. சரி, அவங்களாம் எங்கன்னா, அவங்களாம் படித்தாங்க, படிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க, யாரும் எங்களை பராமரிக்கலை, எங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவர்கிட்ட அந்த பெரியவர்கிட்ட உங்கள் பையனுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, நான் வந்து உங்கள் பையன்கிட்ட பேசுகிறேன்னாங்க. இல்லை, என் பையன் ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட எதுவும் கிடையாது, அவங்கள எதுவும் பேசினாலும் அவங்க எதுவும் சரியாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தத்தோடு சொல்லுவார். அப்புறம் இவர் சரின்ட்டு அவங்கள 2 பேரையும் ஒரு பாதுகாப்பான முதியோர் இல்லத்தோடு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு உண்டான ஆறுதல், நான் உங்களுக்கு இருக்கேன், நான் அவங்கள பார்த்துக்கிறேன், ஏதாவது உதவினா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதான் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இப்போ அது மாதிரி தான் பண்ணுறாங்க. தன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதே கண்டுக்காமல், பணம் இருந்தால் கூட அவங்கள பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும், அது மாதிரி இல்லாமல் இருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே அவங்களுடைய பெற்றோர்களை, வயதில் முதிர்ந்தவர்களை யாரோ ஒருத்தர் கவனிக்கிறாரு, அந்த பெற்றோர் வயதானவரை, ஏன் அவங்க பிள்ளைகள் கவனிக்கலைன்றது தான் கேள்வி. அந்த சமுதாயத்தில் அது ஒரு பெரும் கேடாக இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு உலகத்தில் வாழும் மனிதர்கள் அவருடைய பெற்றோர்களை எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாதுன்றது தான் அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.